டியூப் தமிழ் வணக்கம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதிர்ச்சி அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. வரப்போகின்ற போரும் அடைக்கப்பட்டிருக்கின்ற கோர்முஸ் நீரிணை நிலையம் உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய மனித பேரழிவை, மிகப்பெரிய பட்டினி பேரழிவை ஏற்படுத்த போவதாக அந்த அதிர்ச்சி அறிக்கை தெரிவித்திருக்கின்றது. உலக மக்களினுடைய உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத இக்கட்டான நிலை உலகமன்றில் ஏற்பட்டு இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையில் உணவு பாதுகாப்பிற்கு பொறுப்பாக இருக்கின்ற ஜார்ஜ் மோரோ டோரா டா சில்வா தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அதிரடி படை போல ஐக்கிய நாடுகள் சபையில் இவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான ஒரு சிறப்பு படையணியை அமைக்க வேண்டிய தேவை ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார். இந்த இடத்தில் தென்னாசியா மிக மிக ஆபத்தான இடத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். தென்னாசிய நாடுகள் என்றால் இந்தியாவையும் அதை சுற்றி இருக்கின்ற நாடுகளையும் கொண்டதாகும். இவர்களுடைய பிரச்சனை ஆப்பிரிக்காவை விட மோசமாக அமையப் போவதாகவும் ஆப்பிரிக்காவிலும் அதே பிரச்சனை வரப்போவதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இப்பொழுது பெரும்பாலான உலக தலைவர்களுடைய குரல் ஓய்ந்து போன குரலாகவும் அவர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக ஏன் மௌனமாக இருக்கின்றார்கள் என்பதையும் மக்கள் கேட்டு பார்க்க வேண்டும். இந்த அறிக்கை முன்னரே அவர்களுக்கு தெரியும் என்ன நடைபெறப் போகின்றது என்று. எனவே அரசியல் விவாதங்கள், எதிர்க்கட்சி விவாதங்கள், இவரை அவர் தாக்குவது, அவரை இவர் தாக்குவது என்கின்ற வேடிக்கை விளையாட்டுகள் எதையும் செய்ய முடியாத உலக பஞ்ச நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதும், இதுவரை காலமும் உள்நாட்டு போர்களை நடத்தி உள்நாடுகளில் மக்களை அகதிகளாக்கி ஐக்கிய நாடுகள் சபை உதவி செய்தது. இனிமேல் ஒட்டுமொத்த நாடுகளுமே அகதி முகாமாக மாறக்கூடிய நிலையும், அவர்களுக்கு அவசரமாக உணவு வழங்க வேண்டிய நிலையும் அடுத்த அத்தியாயத்தில் ஆரம்பிக்கின்றது. 21ஆம் நூற்றாண்டில் மிக மோசமான பஞ்சத்தை 45 மில்லியன் மக்கள் சந்திக்க போகின்றார்கள் என்றும் அந்த அறிக்கை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இந்த பிரச்சனையை உருவாக்கியது யார்? இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் போர்தான் இதன் காரணமாக உருவாகி இருக்கின்ற முதலாவது பெரும் பிரச்சனை. உரம் போக முடியாமல் அங்கு தேங்கி கிடக்கின்றது. இதனால் உலக உணவு உற்பத்தி பெரும் பிரச்சனையை சந்தித்திருக்கின்றது. இந்தியா, சீனா, ஆப்பிரிக்க நாடுகளினுடைய தலைவர்கள் உரத்தை பெற முடியாது, உணவை பாதுகாக்க முடியாது, மிக நெருக்கடியான ஒரு இடத்தை அடைந்திருக்கின்றார்கள். வரும் பருவத்தில் உணவு அறுவடை மிக மோசமாக செல்ல போகின்றது. இதனால் உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாத சிக்கல் பெரும் சிக்கலாக மாறப்போகின்றது. இந்த பிரச்சனை பெரும் பூதாகாரமாக வெடித்து சிதறப்போகின்றது. ஈரான் அமெரிக்க பிரச்சனை மேலும் 2 அல்லது ஆகக்கூடியது 3 வாரத்திற்கு உள்ளாக முடியாவிட்டால் இந்த பிரச்சனையை தடுக்க முடியவே முடியாது என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது. ஈரானுடைய தடை காரணமாக கப்பல்கள் இப்பொழுது மாற்று பாதையால் போய்கொண்டிருக்கின்றன. எரிபொருள் விலை உயர்வு உணவுப் பொருட்களினுடைய விலை உயர்வை உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றது. சாதாரண குடும்ப தலைவர்களினால் அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு இந்த உணவுப் பொருட்களினுடைய விலையை எட்டி தொட்டு தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவர்களுக்கு வருமானமும் இல்லை. இந்த பிரச்சனையை தீர்க்க அவர்களிடம் வழியும் இல்லை. எல்லோருமே பிரச்சனையில் இருக்கின்ற காரணத்தினால் யாரிடம் உதவி பெறுவது என்று தெரியாத நிலையில் பெரும் நச்சு வளையம் ஒன்று எதிர்ப்பக்கமாக சுழலும். ஐநா விரைவான ஒரு படையணி அமைத்து இந்த நாடுகளை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்க போகின்றது. முன்னதாகவே ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் ஸ்ரீலங்கா பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஸ்ரீலங்கா பெரும் பிரச்சனையை சந்தித்திருக்கின்றது என்று அந்த நாடுகளினுடைய தலைவர்கள் தமக்கு கூறியிருக்கின்றார்கள் என்று கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அவர் கூறிய கருத்தும் இருப்பதை மறக்க முடியாது. நேற்று முன்தினம் இந்திய பிரதமர் ஹைதராபாத்தில் இந்தியாவை நோக்கி வருகின்ற பிரச்சனைகள் 5 எடுத்துரைத்து மக்களை எச்சரிக்கையாக இருக்கும்படியும், சிக்கனமான ஒரு புதிய பாதையை கண்டுபிடிக்க தவறுவீர்களாக இருந்தால் இந்த உலக நெருக்கடியை தீர்க்க முடியாது என்ற கருத்தை வெளியிட்டு இருப்பதும், அனைத்து விதமான அரசியல் வாத பிரதிவாதங்களும் ஓய்ந்து போயிருக்கின்ற நிலையை தென்னாசிய, ஆசிய, தென் அமெரிக்க பிராந்தியத்தில் சர்வசாதாரணமாக இப்பொழுது காண்கின்றோம். சிலர் மட்டும்
காடுமலை தவிடு பொடி என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இளங்கன்றுகள், பயமறியாதவர்கள் என்பதனால் இப்படி பேசுகின்றார்கள் என்பது பொறுப்புள்ள ஆழமான உலக விவகாரம் தெரிந்த தலைவர்களுக்கு தெரியும். அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய கைகளை மீறி விவகாரம் சென்றுவிட்டது. உரத்தை தயாரிப்பதற்குரிய மூலப்பொருட்களின் விலை உயர்வு கண்டிருக்கின்றது. போக்குவரத்து செலவு அதிகரிப்பால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு கண்டிருக்கின்றது. எனவே பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கின்றது. 21ஆம் நூற்றாண்டு மிக மோசமான பஞ்சத்தை சந்திக்க போகின்றது என்றும் இதுதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய அற்புதமான திட்டம் என்பதும் கவனிக்கத்தக்கது. மேலும் அவர் கூறுகின்ற பொழுது இந்த போரில் நேரடி தொடர்பில்லாத உலக ஏழை நாடுகள் நிலை குலைய போகின்றன என்று குறிப்பிடுகின்றார். ஒன்று தலைவர்களுக்கு தெரிந்துவிட்டது, ஆனால் தீர்வு இல்லை. இப்படி ஒரு பிரச்சனை வரும், நமது நாட்டை எப்படி காப்பாற்றலாம் என்பதற்கு தலைவர்கள் 25-30 ஆண்டுகளுக்கு முன்னரே சரியான முறையில் செயற்பட தவறியதும், சாதாரண கவர்ச்சி எளிமை அரசியலை நடத்தி எல்லாவற்றையும் கோட்டை விட்டு இருப்பதும் இன்றைய பிரச்சனையை தீர்க்க முடியாமைக்கு முக்கிய காரணமாகும். இன்னும் இந்த விவகாரம் தெரியாத தலைவர்களும் உலக அரங்கில் உண்டு. அவலத்தின் விளிம்பில் தென்னாசியா நிற்கின்றது என்பது தெரியாத இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான், சீக்கிம் ஆகிய தென்னாசிய நாடுகள் விழிப்புணர்வு அடைய வேண்டிய கடைசி கட்டமாக இருக்கின்றது. இது சில வாரங்களாக இருக்கின்றது என்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது. இந்த விவகாரத்தில் தமிழர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்படியான பேரவலம் வரும் என்பதை தமிழர்கள் முன்கூட்டியே பேசவும் இல்லை, இப்பொழுதும் பேசுவதாக தெரியவில்லை. எனவேதான் தலைவர்களை, உலகத்தை, நாட்டை, ஐக்கிய நாடுகள் சபையை, சாதாரணமாக தேர்தலில் வெற்றி பெற்றவர்களை நம்பி பிரச்சனை தீரும் என்று மக்கள் காத்திருக்க கூடாது. உங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள், அதற்குள் விவசாயம் செய்து உங்களை காப்பாற்ற முடியுமா என்று யோசியுங்கள். எப்படி உங்களை காப்பாற்றப் போகின்றீர்கள் என்பதற்கு இனி உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரும் துணை இல்லை என்கின்ற உலக உண்மையை இந்த நொடியில் அறியுங்கள். இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.